request the mic. பேசலாமா? பேசுங்க. இப்போ நான் சோஷியல் மீடியாவில் நான் அவ்வளோ இப்போ ஏதோ ஃபைட் நடந்துட்டுருக்குன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் லைவில் வந்த பிறகு. இந்த மாதிரி இருக்கிறதால நீங்கள் பதில் சொல்லி என்னோட சஜஷன் பதில் சொல்லி நம்ம இது பண்ணுறதுல நேத்தம் முந்தானத்தோ நம்ம பேசியிருந்தோம். ஒரு நல்ல விஷயம் நிறைய பண்ணலாம் டுகெதர், நம்மளோட ஸ்குவாடு இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் ஏதாவது விவேக் சார் பண்ண மாதிரி செடி நட்டுறது, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் ஏதாவது சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று நல்லது பண்ண மாயாவோட தலைமையில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நிறைய பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். நெகட்டிவ் அவனுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நமக்கு. நான் முக்கியமாக நான் மாயாவை ரொம்ப லைக் பண்ணதுமா. பூர்ணிமான்றத கேரக்டர் ஆக்சுவலாக நானும் அதே கேஸ் தான். எப்படி சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்த சொன்னேன்னா அந்த விஷயத்த நான் அதை கரெக்டாக நம்ம புரிகிற வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ என்னோட கேரக்டர் தான் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒருத்தர் வர்றாங்க, அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்கள எப்படி அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கூட இருக்காங்க, லாங் டேர்மாக எனக்கு கூட இருக்காங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அவங்க சொல்கிறது இதுதான் கரெக்டு, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியல அப்படின்றத நிறைய சேஞ்சஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கூட இன்வால்மெண்ட் ஆகிட்டேன். நான் நிறைய சேஞ்சஸ் நானே மாற்றிக்கிட்டேன். மாயா பண்ண இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நான் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கேரக்டரே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன். அதனால் நல்ல விஷயம் எனக்கு நிறைய மாயா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஒரு நல்ல விஷயத்த மாயாவோட இதை அந்த பாசிட்டிவாக நம்ம சொசைட்டிக்கு எதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நம்ம ஸ்குவாடு மூலிமா எதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொஞ்சம் அப்பர் இதாக நம்ம எடுத்துகிட்டு போவோம். அவங்களுக்கு பதில் சொல்லணும், நெகட்டிவாக பதில் சொல்லணும் தேவையே இல்லைங்க நமக்கு. 100 நாள் நீங்கள் அதான் சோசியல் மீடியாவில் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நான் சோசியல் மீடியாவில் அதிகமாக இல்லை, அதனால் எனக்கு அவேராக தெரில. சொன்னதெல்லாம் தப்பு தான், அதனால் பதில் சொன்னாப்புல அவங்க ஒன்றும் திருந்த போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னும் போது உங்களுக்கே அது தெரியும், அது அவ்வளோதான்னு. நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம அப்பர் கேட்டால் நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம ரொம்ப தேங்க்ஸ் இதை சொன்னதுக்கு. பட் இவ்வளோ நாள் நாங்கள் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், பட் இந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணது கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட் போடுறது ஒரு விஷயம்னா, உன்னை நான் தீய வச்சு கொளுத்துக்குவேன்னு சொல்றது இன்னொரு விஷயம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேட்க தான் செய்யணும். ஸோ அதை கேட்காம இருக்க முடியாது. நெகட்டிவ் இல்லை, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மாயா சொல்கிறது அவங்க அந்த பிக் பாஸில் வீட்லேயே சொன்னது அவங்களே ரியலைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்பல்சரி. ஒருத்தங்க 5 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க, அப்போ ஒருத்தவங்க தனியாக பேசும்போது அவங்க தான் பெரிய ஆள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பான புரிதல் இருக்குது, என்ன சொல்ல வராங்கன்னு யாருக்கும் புரியலை அப்படின்றத மாயா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது தப்புன்றது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதை நம்ம ஏன் அதை ரிப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஸ்குவாடுக்கு இந்த ஸ்குவாடுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களோட எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்கிறதால தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நானும் 3 நாள் 4 நாள் வந்திருக்கேன்னா எனக்கும் அதை பிடிச்சிருக்கிறதால தான் வந்திருக்கேன். இவ்வளோ பேர் வேற கண்ட்ரிலேருந்தெல்லாம் பேசியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அந்த இதெல்லாம் பிடிச்சதால தான் வந்திருக்காங்க. நம்ம அதை ஏன் மேலே எடுத்துகிட்டு போயிடணும்? அதெல்லாம் ஃபீட்பேக் வந்துட்டே தான் இருக்கும். லைஃப்ல எல்லா இடத்துலயும் ஃபீட்பேக் வருங்க. அது ஃபீட்பேக் மட்டும் நம்ம பதில் சொல்லிட்டே எவனுக்கும் பதில் சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க. ஒரே நிமிஷம், இது எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க பதில் சொல்றோம், அதுக்கு ரியாக்ட் பண்றோம். நாங்க ரியாக்ட் பண்ணல, நாங்க அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறோம். நீங்க பண்றது நாங்க வேண்டான்றேன், நமக்கு அது வேண்டான்றேன், நமக்கு அது வேண்டவே வேணாம். அது கிளாரிட்டி அவங்களுக்கு புரியவும் புரியாதுங்க. அட்லீஸ்ட் ஃபாலோவர்ஸ் பாதி பேத்துக்கு புரியும்னா, நிறைய பேர் டிஎம் பண்றாங்க, ஏதாவது கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க, இதெல்லாம் ஏன் இப்படி? உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எப்படி வந்தாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபாலோவர்ஸ் எப்பயுமே நமக்கு நல்லது தெரிஞ்சதால தான் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நீங்க சொல்லி அவங்களுக்கு புரியணும் அவசியமே இல்லை, அவங்களுக்கு எப்பவுமே தெரியும்.
நீங்க பண்றதுக்கு முன்னாடி கூட ஃபாலோவர்ஸோட அதை டைப் சார் பண்ணுவாங்க. நாங்க இப்போதான் வந்து இந்த நாங்க விஷயத்த அதனால நாங்க சொல்றேன். பேசிட்டு இருந்தோம். நாங்க வந்து இவங்களுக்கு பதில் சொல்லணும், இங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நான் என்னைக்குமே பண்ணது கிடையாது. இது நாள் வரைக்கும் நாங்க எஸ்பெஷலி 4 பேர் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. பட் ஒருத்தவங்க வந்து இந்த எக்ஸ்டென்ட் கொளுத்திடுவேன், அம்மாவை பத்தி தப்பா பேசுறது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா, நீங்க இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க இன்னைக்கு பண்ணோம். மத்தபடி இவங்களுக்கு பதில் சொல்லணும், இங்க வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் வந்து யாருக்குமே கிடையாது. இது வரைக்கும் எங்க ஃபாலோவர்ஸும் பேசியிருக்காங்க நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. அவங்களுமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நம்ம இதை ஓகே பேசணும், கரெக்ட் தான், நம்ம வந்து இந்த மெசேஜ் சொல்றோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஓகே கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க யோசிச்ச மாதிரி தான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க. பட் இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து வந்தது வந்து டைரக்டா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட இருந்து வந்தது. சரிங்களா? ஸோ அதை வந்து நாங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க தப்பு பண்ணா இது நடக்கும்னு சொல்லிதான் ஆகணும். இதுவும் வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. எத்தனையோ பேர் வந்து ஃபைட் பண்றாங்க, எங்களுக்காக போய் கமெண்ட் பண்றாங்க, மாயாக்காக ஃபைட் பண்றாங்க. அவங்களுக்குலாம் இருக்கிற ஒரு ரெகக்னிஷன் தானே இது. அவங்களும் ஓகே வந்து நினைப்பாங்க, ஓகே இவர் தப்பு பண்றாருன்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தைரியம் ஆவாங்க. ஸோ இதை வந்து நெகட்டிவிட்டி அந்த ஒரு ஆங்கிள் பார்க்காம நீங்க இந்த ஆங்கிள் பாருங்க. ஓகே ஓகே அது ஓகே. அது இல்லாம சரி ஓகே அது பண்றது பண்ணுங்க. நான் சொன்ன இந்த ஃபார்வர்டு நம்ம ஒரு ஸ்குவாடை வந்து மேலே எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. எனக்கு அதுதான் என்னோட பெரிய ரெக்வஸ்ட். கண்டிப்பா அதை கண்டிப்பா. மட்டும் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்கெல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். யா கண்டிப்பா. அண்ட் அந்த இதை டேலண்ட் ஸ்பீக்ஸ். கொஞ்சம் மாயாஸ் டேலண்ட் ஸ்பீக்ஸ். ஸ்குவாடு வந்து எங்கேயோ இருந்து நாங்க இப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க இருந்தும் எங்கேயோ கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும் இருக்கு. அவங்க எப்ப அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் ஆன் பண்றாங்களோ எல்லாத்துலயுமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்துட்டு எஸ்பெஷலி இந்த டீம் நேசமணி சீசனுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றவங்க கிடையாது. மாயா அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இட் வில் ரிமைன் ஆஸ் மாயா ஸ்குவாட் ஃபார் எவர். ஸோ அடுத்த சீசன், இதுக்கு முன்னாடி சீசன் நான் பார்த்தது கிடையாது, இதுக்கு அப்புறமும் நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ இட் வில் ரிமைன் ஆஸ் திஸ். இதனால நிறைய நல்ல விஷயங்கள் என்னாலையும் சொல்ல முடியும் சார். அதை நானும் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் மாயா அவங்களோட இதுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுமோ, அவங்களோட விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அதுக்கான எல்லா ஒர்க்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டிப்பா பண்ணிட்டு இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஹாய் கைஸ், சாரி ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்டலாம் சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா, எனக்கும் அந்த த்ரீட்டன்ஸ்லாம் வந்துச்சு, நிறைய வந்துச்சு. விச் மீன்ஸ் நான் வந்து கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. அண்ட் ஐ ஓன்ட் கோ அண்ட் சி த ரிக்வெஸ்ட் மெசேஜ்லாம் பார்க்க மாட்டேன். பட் அந்த டேயில் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக பேடாக மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு, தேர் இஸ் சம்திங் ஹேப்பன்னு. எனக்கு ஒரு 3 பேஜ்லேருந்து, ஐ மீன் பேஜ் கிடையாது, ஒரு ப்ரொஃபைல்லேருந்து ஏ குண்டு, உனக்கு நீ வந்து இந்தியாவுக்கு வந்தனா நான் உன்னை வெட்டிடுவேன், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நீ எல்லாம் பொம்பளையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரிட்டன், எந்தெந்த மாதிரி ட்ரிட்டன்லாம் வந்து எனக்கு மெசேஜில் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் த ஒன்லி வேர்ட்ஸ் ஐ டூ ரிப்ளை தேம் மாயா இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். திரும்பியும் எனக்கு அனுப்பும்போது திரும்பியும் மாயா இஸ் த பெஸ்ட் தான் அவங்களுக்கு அனுப்பிட்டு, ஐம் சென்டிங் தேம் த லவ்விங் மெசேஜஸ் அண்ட் தே கெட் ஸோ மச் இரிட்டேட் அன்டில் தி பிளாக் மீ. ஏன்னா நான் அனுப்புன அந்த வார்த்தை வந்து அந்த வார்த்தை மட்டும் தான் அனுப்பிக்கிட்டே இருந்தேன். அவங்க திரும்பி எனக்கு அனுப்பிக்கிட்டே இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது நான் திரும்பி மாயா இஸ் த பெஸ்ட் அனுப்பி அவங்க நான் இரிட்டேட் பண்ணி என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. எஸ். நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இதுதாங்க அன்பு வன்முறை. ஆக்சுவலா வந்து ஆமா, ஆக்சுவலி நான் மாயாவோட இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க இதுதான் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஐ டோன்ட் ஃபைண்ட் லைக் ஷீ இஸ் லைக் வெரி சீரியஸ் ஓ லைக் அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சீரியஸாக பண்ணுறாங்க அந்த மாதிரி நான் அவங்கள பார்த்தது இல்லை. ஏன் எனக்கு அவங்கள ஃபர்ஸ்ட்லேருந்து பிடிக்கும்னா, அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு அவங்கள பார்க்கும்போது லைக் ஷீ இஸ் ஒன் ஆஃப் மீ. நானும் அப்படி தான் இருப்பேன். நம்ம எல்லாருமே ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு ஆள் இப்படி தான். நம்மில் ஒரு ஆள் தான் அவங்களும். அவங்க புதுசாக ஒரு டிஃப்ரெண்டான பர்சன் கிடையாது. அவங்களோட கேரக்டர் ரொம்ப சிங்காக இருந்துச்சு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்றது தெரியும்ல. ஸோ அதனால தான் ஐ ஸ்டார்டட் டு சப்போர்ட் மாயா ஃப்ரம் த பிகினிங். அந்த ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்கறதுலேருந்து நான் அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஐ ரியலி என்ஜாய் சீயிங் ஹர். ஸோ இது பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, லைக் நான் அவங்கள ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதை பார்த்து லிட்ரலி
நம்ம இடத்துல இருக்கிற பீப்புள் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்க்காரங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மெசேஜ் எனக்கே. நிறைய ஃபைட் வந்து வெளியிலேருந்து வரல, நான் இருக்கிற ஊரில் நான் இருக்கிற பர்சன் வந்துட்டு நீ இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற, இதுதான் தெரியுது நீ என்ன பண்ணுற, திஸ் இஸ் ஹவ் யோர் லைஃப் கோன் பி அப்படி இப்படின்னு. பட் மை லைஃப் இஸ் பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ். ஐ எம் டூயிங் கிரேட் அட் வெல். ஸோ எனக்கு இதை பற்றி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட, நீங்கள் கொடுக்குற அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து வெரி குட். யூ கைஸ் கீப் டூயிங் தட். ஏன்னா தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண கிடையாது. அது தப்புன்றதை நீங்கள் எடுத்து சொல்கிற ஒரு விஷயமா தான் அது ரொம்ப நல்லபடியாக தான் போய் சேரும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு போய்கிட்டே இருங்க. நம்ம யாரையுமே கீழே இடத்துல யாரையுமே நம்ம மேலே ஏற்றணும்னு நினைக்கிறேன். நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சால் எல்லாமே கரெக்டாக போகும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் வாட் they are டாக்கிங் அபவுட் யூ கைஸ். நீங்கள் மாயா ஸ்குவாட், யூ கைஸ் ஆர் தி பெஸ்ட். இன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா மாயான்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா வேர்ல்டுக்கோ இல்லை வெளியிலேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்துட்டு எல்லாம் ஒரு அதான் அந்த மாயா சொல்லுவாங்களா, அவங்க ஸ்டேஜில் சொல்லுவாங்களா ஒரு வேர்ட்ஸ், இந்த இந்த மேடையில் நிற்கிறேன்னா இந்த இடத்துக்கு எல்லாருமே காரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாதிக்கு பாதி காரணமே நீங்கள் தான். நீங்கள் வெளியிலேருந்து கொடுத்த சப்போர்ட் நிறைய போயிட்டு மெசேஜாக எல்லாத்துக்கும் போய் எல்லாத்துடைய மனசுலையும் சேர்ந்துருக்கு, இன்க்ளூடிங் மீ as well. ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு திரும்புகிற மாதிரி இருந்தாலுமே உங்களோட சில வீடியோஸ் அந்த உண்மை என்னன்றது நீங்கள் எடுத்து காமிக்கணும்னு நினச்சி சில பாயிண்ட்ஸ் வந்து அது தப்பாக போயிருக்கு. மாயா பேசுகிற சில பாயிண்ட்ஸ் தப்பாக போயிருந்தாலுமே அது எதனால போணுச்சுன்றதை நீங்கள் தான் எடுத்து காமிச்சிங்க. அவங்க இதனால தான் இந்த விஷயத்த மீன் பண்ணாங்க அப்படின்னு காமிக்கும் போது தான் மாயா இஸ் always the best ன்னு காமிச்சிச்சு. So you guys really did a very good job. Keep doing it. Thank you so much, Helena. And I really admire your Thank you. strength and Thank the you so much. power you don't give to the hate comments. Thank you so thank much you for guys. that. Thank you so much. Be Thank you so powerful much. always. Yeah. Thanks Thank a you lot. guys. Thank you guys. Yes. Hi team. A very good evening. Hi. குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து பிரேமா. I'm from Chennai. Hi, Prema. Yes, this is my first call, but எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நானுமே வந்து 24/7 பார்த்தேன் பிக் பாஸை. உட்காந்து எல்லா போஸ்ட்க்கும் கமெண்ட் பண்ணுறது, எங்கேயாவது யாராவது தப்பாக பேசினாங்கன்னா I'll just posted my comment, ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். பட் உங்களை மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்து தோணலை, டு பி ஹானஸ்ட் வித் யூ. என்னென்னா எனக்கு நான் பிடிச்சிருக்குன்றதை நான் சொல்கிறேன், தெரியப்படுத்துகிறேன். எனக்கு ரொம்ப மாயாவை பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன். பட் யூ கைஸ் ஹாவ் டேக்கன் அன் அதர் ஸ்டெப். ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி அது இத்தனை வீடியோஸாக போடணும், அது வந்து தப்பாகவும் நினைக்கலாம் சிலர். என்னடா இவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படி கூட நினைக்கலாம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் யூ கைஸ் வேர் எவ்வளோ ஹர்ட்டட் வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வந்தாலும் சரி, அதை விடாமல் யூ கைஸ் ஹாவ் டன் அ கிரேட் ஜாப். நான் நினைப்பேன் நம்ம தான் பெஸ்ட்டு ஃபேன் ஃபார் மாயா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்களை பார்க்கும்பொழுது என்னடா அது இவங்க இதையே ஃபுல் டைம் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் லிட்ரலி ஐ ஹேட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஆன் யூ கைஸ். ஐ டெக்ஸ்டட் ஃபியூ பீப்புள் ஹியர், பட் ஐம் நாட் ஷுர் யார்கிட்ட பேசினேன், அவங்க பேர் கூட நான் கேட்டது கிடையாது. பட் சடனாக என் வீட்டில் இருக்க ஒரு ஆள் மாதிரி நான் கால் பண்ணிடுவேன், ஏங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு, இப்படி ஆயிடுச்சுன்னும் போது அந்த அதர் பர்சன் மே ஹவ் கிவன் மீ, இல்லைங்க இது இப்படி தான், எனக்கும் கடுப்பு தான் ஆச்சு அப்படின்னும் பொழுது. ஸோ இங்கே இட்ஸ் நாட் அபவுட் யூ மாயா ஸ்குவாட் அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு பர்சன், நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு பர்சனை வந்து நம்ம அட்மையர் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பர்சன்னால நம்ம எல்லாருமே இங்கே சேர்ந்துருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு 100 மாயா வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு ஆட்கள் மட்டும்தான் இந்த காலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஐ பிலீவ். அண்ட் நான் வந்து ஆக்சுவலி வெளியில் வந்ததுமே கம்பல்சரி பார்க்கணும், மீட் பண்ணணும், அதெல்லாம் நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அதை தாண்டி ஐ தாட் லைக் ஐ வாண்ட் டு தேங்க் யூ கேர்ள்ஸ். ஸோ தட்ஸ் ரீசன் ஐ ஜாயின் கால். ஐ வாஸ் ஜஸ்ட் டெக்ஸ்டிங் ராகவி அண்ட் ஃபியூ அதர் பீப்புள் ஓவர் ஹியர், எனக்கு அந்த லிங்க் அனுப்புங்கன்னு. உங்களுக்கு சாரிங்க, இங்க ஆக்சுவலா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தனால உங்க கால் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. பரவாயில்ல. ஐ ஹோப் somehow I helped you. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் பர்சனலாக வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் த பாஸ்ட் 3 months நான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். என்னை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் பண்ண வச்ச அந்த ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மாயா மட்டும்தான். அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து இவங்க அடுத்தவங்களோட லைஃப்பில் வந்து பயங்கர இம்பேக்ட் ஆகிருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து ஒரு 2 BHK வீட்டில் இருக்கேன். ஐ லிவ் அலோன். ரொம்ப டிப்ரெஷனில் வந்துட்டு வீக்ஸ் மந்த்ஸ் வந்து ஐ நாட் கோ அவுட் அட் ஆல். ஐல் பி லைக் டெய்லி எந்திரிப்பேன், காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு இல்லை ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஐல் பி லைக் சீயிங் பிக் பாஸ். ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து என்னுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து ஒரு படி வந்து மேலே போயிருக்கு பர்சனலி.
எனக்குள்ள இருக்க சேஞ்சஸ் வந்து நானே ஃபீல் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் மை செல்ஃப் த மோஸ்ட். அண்ட் ஒரு பெரிய லாங் ட்ரிப் போயிட்டு வந்தேன். கோவாக்கு சோலோ ட்ரிப். போயிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. ஸோ திஸ் ஆல் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மாயா. ஒரு தேர்ட் பெர்சன்ட்ட போய் நம்ம சொல்லும்பொழுது, "என்னடா லூசுத்தனமா இவங்க பாட்டுக்கு போறாங்க. இதுல போய் என்ன இவங்களுக்கு ஒரு இது கிடைக்குதுன்னுலாம்" அவங்க நினைக்கலாம். பட் நம்ப வந்து அவங்கள வந்து அவங்களோட கண் மூலியமாவே நம்ம பார்க்குறோம். ஸோ, நமக்கு அவங்க ரொம்ப ப்ரீஷியஸா ஃபீல் ஆகுறாங்க. பட் எல்லாருக்கும் அப்படி ஃபீல் ஆக மாட்டாங்க. பிகாஸ் மை ஓன் சிஸ்டர்ஸ் தே ஹேவ் நெகட்டிவ் ஃபீட்பேக் அபவுட் மாயா. மை ஓன் பிரதர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபீட்பேக்ஸ் இருக்கு. பட் ஐ சிட் வித் தெம். இந்த சீன் இதான் நடந்திருக்கு. இத நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இது இப்படி கிடையாதுன்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ, நான் இந்த ஷோவ எப்படி பார்க்குறேன்னா, நம்ப பார்க்குற அந்த புரிதலோட எல்லாருமே பார்க்கறதில்ல. ஒரு 10 பேர் பார்க்கும்பொழுது, அந்த 10 பேருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அத வந்து அவங்க வந்து இப்போ நான் லைவ் ஆக்சுவல் நார்மல் ஷோஸ் இருக்குல்ல, அத நான் பார்க்கவே இல்ல. ஒரு நாள் கூட நார்மல் ஷோஸ் பார்க்கவே இல்ல. ஃபுல்லா அந்த 24/7 பார்த்து, பார்த்து ஒருத்தர் மேல வந்து எனக்கு இருக்கிற லவ் அதிகமாயிட்டே இருக்கு. பட் நார்மலா அந்த 1 ஹவர் எபிசோட் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து, இந்த பொண்ணா திமிரு அப்படின்ற மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல இருக்காங்க. எனக்கு புரியல. அப்புறமேட்டு லாஸ்ட் 1 வீக் என்னதான் நடக்குதுன்னு நான் பார்த்தா, ஷோஸே அப்படிதான் காட்டுறாங்க. மாயா பண்ற அந்த நல்ல விஷயங்களோ, பெரிய விஷயங்களோ எதையுமே வந்து பெருசா ஹைலைட் பண்ணி ஷோஸ்ல காட்டல. ஸோ, இட்ஸ் நாட் அபௌட் த கண்டஸ்டன்ட். ஐ மீன் இட்ஸ் நாட் அபௌட் த ஐ மீன் த வியூவர்ஸ் தட் ஹவ் தே வாட்ச். இட்ஸ் அபௌட் த ஷோ ஹவ் இட்ஸ் பீன் ப்ரொஜெக்டட். அப்படிதான் நான் இத பார்க்குறேன். அண்ட் நம்ப நெறைய நல்ல விஷயங்கள் நம்ப செய்றோம். நம்ப வந்து நம்ம கூட இருக்க ஒரு 10 பேர இன்ஸ்பயர் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஆல்ரெடி என்னோட லைஃப்ல என்ன சுத்தி இருக்கிற ஒரு 10 பேரையோ, 100 பேரையோ ஐ அம் இன்ஸ்பைரிங் அ லாட். Many of them have told me that. But after seeing Maya in this show, I feel like, என் நான் வந்து நெறைய பேர இன்ஸ்பயர் பண்ணும். லைக் ஒரு ஒரு பிக் கிரவுட், ஒரு 10,000, ஒரு 1,00,000 இந்த மாரி இருக்கணும். இந்த பொண்ணு மாரி இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அந்த விஷயங்களெல்லாம் மட்டும் தான் வந்து இந்த சீசன் மூலியமா நம்ப எடுத்துக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் ஏன் இவ்ளோ ஹேட்டர்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்னா, இங்க ஒரு 50 பேர் சேர்ந்தாலும், அந்த ஒரு பெர்சன் மேல ரொம்ப லவ்வோட நம்ம இந்த கால் கண்டக்ட் பண்றோம். ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அந்த மாரி ஒரு ஜெனுவனான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் கிடையாது. அந்த வயித்தெரிச்சல் தான். சிம்பிள். அவங்களுக்கு வந்து இப்போ அது விஷ்ணுக்காக இருக்கட்டும், இல்லன்னா வந்து தினேஷ் இருக்கட்டும், இல்ல மணியா இருக்கட்டும். அவங்க சொல்லிக்கலாம். நான் வந்து நான் ரன்னர் அப்புங்க. நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், அமைதியா இருந்துட்டேன். பட் வி நோ த ரியாலிட்டி. ஓகே. அது ஒரு கேம் ப்ளே பண்ணப்பட்டிருக்கு. பட் உண்மையாலுமே அவங்களுக்கு ஜெனுவனான ஃபாலோவர்ஸ் இல்ல. ஒருத்தவங்க உள்ள இருக்கவங்க எல்லாருமே ஹேட் பண்றாங்க. அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டும் அவங்களுக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஓகே. வெளியில வந்ததும் அந்த ரிலேஷன்ஷிப்பயே வெளியில தக்க வச்சுக்க முடியல. ஷி இஸ் நாட் டாக்கிங் டூ ஹிம். ஸோ ஷி ஹேவ் சீன் சம்திங். உன் கூட அதே ப்ளே பண்ணி இருந்தாலுமே கூட, அவங்க வெளியில வந்து உன்கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் தட். பட் த ஒன் அண்ட் ஒன்லி பெர்சன் ஹூ காட் தீஸ் மெனி ட்ரூ ஃபேன்ஸ், ஒரு லவ்வபிள் சோல் கிடைச்சது அது மாயாக்காக மட்டும் தான். அதனால மட்டும் தான் இவ்ளோ ஹர்ட்டட். அத நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ ரியலி வாண்ட் டூ கிவ் இட் பேக், எஸ், அது வந்து நம்பளோட உரிமை. நம்ம குடுத்து தான் ஆகணும். ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா, "இல்ல இல்லங்க நான் மாயா ஃபேன்ங்க. அவங்க அமைதியா இருக்க சொல்ட்டாங்க." அமைதியா இருக்கணுன்ற ஆள்லாம் நான் கிடையாது. எனக்கு தோணுச்சுன்னா நான் குடுப்பேன். பட் ஐ நோ வாட் ஆர் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஐ யூஸ். ஐ ஹேவ் கண்ட்ரோல் ஆன் இட். ஐ கேன் கண்ட்ரோல் மை வேர்ட்ஸ் அண்ட் ஐ கேன் give words. Give them back is what I would say. And thank you so much. நிறைய நேரம் பேசிட்டேன். I'm really sorry about that. No, your Thanks for words are listening. valuable. Thank you so much. அண்ட் தேங்க்யூ பிரேமா. மாயா ஸ்குவாடுக்கு நீங்க நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தீங்க இப்போ. Okay. அதுக்கும் தேங்க்யூ. Yeah, that's true இல்ல. இப்ப பாருங்களேன், நான் ஃபேனுன்னு சொல்லிக்கிறேன். நான் மாயாக்கு வந்து அக்டோபர் எப்ப அந்த ஷோ ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவுமே டெய்லி பேசிஸ்ல நான் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் காலையில எந்திரிச்சு என்ன பேசுறேனோ, மாயா அத படிப்பாங்களான்னு தெரியாது, லிசன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஐ பிலீவ் நான் ஒரு நாள் உன் கூட ஃப்ரெண்டாக போறேன். உன்ன நான் நேர்ல பார்க்க போறேன். அப்ப நான் சொல்லுவேன், உனக்கு நான் 100கணக்கான மெசேஜ் நான் அனுப்பிச்சிருக்கேன்னு நான் சொல்லப் போறேன். ஓகே. எனக்கு அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. ஐ அம் கோயிங் டு மீட் தட் பெர்சன். அந்த பொண்ணுக்கு என்னென்ன புடிச்சிருக்கு, என்னென்ன புடிக்காது, லக்கி நம்பர் என்ன, என்ன ஃபுட் புடிச்சிருக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு சமைச்சு குடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருக்கு. பிகாஸ் ஐ சீ ஹர் ஆஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த பெர்சனுக்கு எனக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி 24 மணி நேரமும் உட்காந்து போஸ்ட் போடணும்னு எனக்கு தோணல. பட் நீங்க வந்து அத ஒரு ஃபாலோவர்ஸ்க்காக இல்லாம, ஒரு ஃபேம்க்காக இல்லாம, எனக்கு அந்த பெர்சனுக்கு புடிச்சிருக்கு. அந்த பெர்சன் பண்றது எல்லாமே வெளில தப்பா போகுது.
இதை நான் மக்களுக்கு காட்டி ஆகணும். அதோடைய ரைட் பாயிண்ட்டை வந்து நான் மக்களுக்கு ஐ மீன் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு யூ கைஸ் ஆர் டூயிங் சம் எஃபோர்ட் இல்லை. அது யார் பண்ணுவாங்க? வேலை வெட்டி இல்லாமல் நமக்குலாம் வேலை இல்லையா? உங்களுக்கு என்ன ஏதாவது காசு தராங்களா? எக்ஸ்ட்ரா கிடையாது இல்லை. யூ கைஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப், நோ டவுட் இன் இட். கீப் டூயிங் இட். Thank you so much for the opportunity for me to talk here. Thank you. தேங்க்யூ பிரேமா. Thank you. Yeah. Bye. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. முகமது ப்ரோ. ஹாய். என்ன டாபிக் தெரியல, நான் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். ஆமா, அது மாயா எஃப்சி கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. 1 minute நான் பேசினதுக்கு அப்புறம் சொல்லிடுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஓகே. இன்னைக்கு ஹிந்தி பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே, பட் ஓட்டிங் இன்னும் ஸ்டாப் பண்ணல. தமிழ்ல நடந்த சீட்டிங் எல்லாம் இங்க பெருசா டாபிக் ஆயிடுச்சு. அதனால அடிக்கடி ரூல்ஸ் மாத்துறாங்க. ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, டாஸ்க் மேண்டேட் வந்துச்சு. அதை ரீட் பண்ணவர் ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லாதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி ஏரியா கொண்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ரூல்ஸே சொன்ன ஆரம்பிச்சாங்க. அது பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஏன்னா ரூல்ஸ் தெரிஞ்சா முதலே அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்கன்னு ரூல்ஸே சொல்லலை. அதே தான் அந்த இந்த மேக்ஸ், அது என்ன முயல் மேக்ஸ்லயும் நடந்துச்சு. அது செம்ம டாஸ்க் அது. பட் அது வெளியே வந்து பார்த்தா ஒரு ரிவ்யூவர் கூட அந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசாம சீட்டிங்னு ஏதோ ஃபேக் வீடியோ கிளிப் எல்லாம் உட்காந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுல மாயா, நிக்சன், பூர்ணிமா எல்லாம் செம ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சார். அண்ட் somehow I feel, இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ராங்காவே பேசுறேன். I feel the creators actually lost control of the show at one point. அதனால அவங்க என்னமோ போ அப்படின்னு விட்ட மாதிரி தான் நிறைய இடத்துல எனக்கு தோணுச்சு. நிஜமாவே எந்த இடத்துலையும் வந்து அவங்க இன்டரப்ட் பண்ணல. எவ்வளோ விஷயத்துல அவங்க இன்டரப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த நாமினேஷன்ல வந்து ஒரு ரெட் கார்டு டிஸ்கஸ் பண்ண மேட்டரா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து இவங்க கேப்டன்சின்னொன்னே இவங்களுக்குள்ள பேசி வச்சு அந்த இவங்களா ஆக்கின ஒரு மேட்டரா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த அவங்க நிறையா இருந்துச்சுன்னா, அவங்க ஏன்னு சொன்னாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அதை பீன்னு மாத்திடுறாங்க. கடைசியில சீன் ஏதோ ஒன்று பண்றாங்க, அது நம்ம கிட்ட டீன்னு வந்து சேருது. ஸோ somehow the creative team everybody lost control over the show. அண்ட் எப்படியோ வந்து முடிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் வனிதா அவங்க கூட வந்துட்டு ஒரு ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க அவங்களோட ரிவ்யூல, பிக் பாஸே வந்து எப்படா கிளம்பலான்னு நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆல்சோ ஃபெல்ட் லைக் தட். பிகாஸ் இது ஸ்டார்ட் ஆகுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு வைப் போயிட்டு இருந்துச்சு. பட் somehow along the way எல்லாமே மாறிடுச்சு, கஜ 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 கஜன்ட்டு. ஸோ ஐ திங்க் nobody had control over this season 7. அடுத்த சீசன் அநேகமா 24 ஹவர்ஸும் ஓட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஹிந்தி இது பயங்கரமா ஃபயர்லாம் போய்கிட்டு இருக்கு. 7 days இன்னும் 5 ஹவர்ஸ்ல வின்னரே சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் ஆனா சீசனோட இன்னும் ஓட்டிங் கான்செப்டே நடக்குது. வேற. பிஆர் யார் அதிகமா செலவு பண்றீங்களோ அவங்க தான் வின் பண்ணுவீங்கன்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எனக்கு கேம் விளையாடுறதுலாம் வேலையே இல்லை. மேபி அப்படி இல்லைங்க, வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, ஆமாமா, நீங்க அது நீங்க ஷோவோட சும்மாவே இருக்கலாம். பிரஸ்டீஜே குறைஞ்சு போச்சு. இனிமே யாரும் கேமர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் ஓரளவுக்கு கம்மியா தான் இல்ல வருவாங்க. டாப் இப்ப கேமர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ப்ரீவியஸ் சீசனே நம்ம டவுட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப யோசிச்சு பாக்குறப்ப ப்ரீவியஸ் சீசன்லயே அப்ப இதுதான் நடந்திருக்கோ ஆமா, அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வின் எக்ஸாக்ட்லி. பண்ணவங்க நான் அந்த ஜூலியோட பாட்டுலாம் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை சீசன் இருந்திருக்கலாமோ, 4 இருக்கலாம்ல, அப்படிதானே எனக்கு ரைட்? டவுட் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. இருந்திருக்கலாமே. ஒருவேளை ஜூலி ஜூலி வந்து ஒரு ஜல்லிக்கட்டோட ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தானே அவங்க அங்க வந்தாங்க. ஆமா, மற்ற இருந்த எல்லாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. மேபி இது இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கும் ஃபீல் பண்ணுச்சு. யா. அண்ட் பிகினிங்ல வந்து இவ்வளோ நல்லா இருந்துச்சு, எவ்வளவோ அக்யூசேஷன்ஸ் வச்சாங்கங்க அவங்க. லாஸ்ட் இதுலலாம் வந்து அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஸோ எல்லாமே வந்து எங்களோட கோப்பிங் மெக்கானிசம் வந்து ஒரு மீம் போடுறது இந்த மாதிரி தான். ஸோ அதுக்கெலாம் வந்து நாங்கள் எப்படி ஆன்சர் கொடுக்கறதுனே தெரியலங்க எங்களுக்கு. நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லாமே வந்தது மாயா தான். ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய பெரிய ஆக்டரோட மூவி டயலாக் எதுவுமே தேவைப்படலைங்க. அவங்க வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்காங்க. அவங்க ஜெண்டர் இதை பற்றி பேசியிருக்காங்க, கேஸ்ட்டை பற்றி பேசியிருக்காங்க, ஏஜ் எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் இன்னும் நம்ம இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறவங்களுக்காக நான் பேசி வைக்கிறேன்னு சொல்லி அப்போவே அவங்க தெரிஞ்சு பேசின மாதிரி தான் எங்களுக்குலாம் இருந்துச்சு. ஸோ whenever we want to express some thoughts, we always take it from her, we always take it from Nixon sometimes, and இப்படிதான் இருக்கு. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், ஷீ இஸ் வெரி ப்ரோக்ரெசிவ். ஸோ நம்ம எல்லாரும் பேசிக்கிட்ட மாதிரி தாங்க, ஷீ இஸ் பியாண்ட் திஸ் பிக் பாஸ் ஷோ. ஐ எம் ஜஸ்ட் கிளாட் தட் ஐ நோ சம்படி லைக் மாயா த்ரூ திஸ் ஷோ.
அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து போனஸ் தாங்க. இந்த கஷ்டம்லாம் வந்துட்டு நான் கஷ்டமாவே நான் பார்க்கறது இல்ல. இட் ஹேவ் கிவன் மீ பிளென்டிஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெங்த், பவர். அது போதும். அண்ட் உங்க எல்லார் கூடயும் பேசுறது, நீங்க எல்லாம் இவ்ளோ லவ் காமிக்கிறீங்க, ஸ்ட்ரென்த் காமிக்கிறீங்க. இதெல்லாம் அவங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இத தவிர என்ன ஹேமா, வேணும்? இங்க ஒரு 2 பேர் இருக்கோம். மென்ஷன் பண்ணலாம். அதுதான் நம்மன்னு தான் சொன்னேன் ராகவி. ஸோ இப்போ தமிழ்ல பிஆர்ல இந்த அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் ஓட்டிங் வந்துச்சுல்ல, அதே மாதிரி ஹிந்திலயும் வந்துச்சு. சம்பந்தமே இல்லாத சில பேர் எல்லாம் டாப்ல வந்தாங்க. ஆனா அவங்க ஷோக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணாதனால அடுத்த வாரமே தூக்கிட்டாங்க. யோசிக்கவே இல்லை. அது மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட். பழைய இத்தனைக்கும் 17 சீசன் ஆயிடுச்சு ஹிந்தி பிக் பாஸ். ஆனா இந்த சீசன் யாராலுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இன்னி வரைக்கும் நெயில் பைட்டிங்கா போகுது. இப்பதான் அவன் 4வது ஆளே எவிக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னும் ஓட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த சீசன்லயுமே ஃபைனல் வீக்லாம் ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா வெளிய என்ன நடக்குதுன்னு சேனலுக்கு தெரியும், கமல் சாருக்கு தெரியும். ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு உண்மை ஒரு நாள் வெல்லும்னு ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வெல்லல. இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் பிரதீப் நம்பர் 1 வரும்போதே தூக்கி இருக்கணும். அதுக்கு பதிலா வெயிட் பண்ணாங்க. 5th வீக் என்னாச்சு, பிரதீப் நாமினேஷன்ல வரல. அப்ப போய் தூக்குனாங்க. அதனால எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. அதாவது நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு கற்பனை பண்றாங்க. ஏதோ ஒரு பெரிய அநீதி நடந்துச்சுன்னு. ஒண்ணுமே நடக்கல. அதுதான் ப்ராப்ளம். ப்ரோ நான் பேசலாமா? பேசுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஹேமா. இவ்வளோ நான் உங்களை இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ லவ் நீங்க காட்டியிருக்கீங்க. உண்மையா சொல்ல போனா எனக்கு இங்க இருக்கவங்க யார் யார் பேஜ் தெரியல, ஆனா நான் நிறைய பேரை ஃபாலோ பண்றேன். ஆனா ஹேமா மட்டும் நல்லா தெரியும். மாயா ஸ்குவாட்ங்கிற ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மாயா வந்து இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயத்துல. அந்த ஹாஸ்பிட்டல் கிளவுனிங் அதெல்லாம் உண்மையாவே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வைங்களேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாவும் இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஸோ நான் அப்ப இருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஷோக்குள்ள அவங்க வரும்போது சரி ஓகே ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க, அவங்க ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி இந்த ஷோவை இன்னைக்கு எப்படி நகர்த்தணுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அது கடைசி வரைக்குமே 105 டேஸ்மே பிலீவ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க ஒரு விஷயம் தப்பா போச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இங்கதான் உங்களுக்கு தப்பா போயிடுச்சு. எங்கேயுமே தப்பா போகல. சொல்ல போனா பிரதர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலா அந்த சாரி இது சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்றேன். ஏதாவது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கிறேன். சொல்லலாமா? கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா பேசுங்க. நீங்க கம்ஃபர்ட்டபிளா ஓகே ஓகே பேசுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ ராகவி. என்ன விஷயம்னா அந்த ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆனா அது வந்து ஆக்சுவலா வந்து சேனலுக்கு ஒரு பிளஸ் தான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துறேன்னு வைங்களேன். போன சீசன் வந்து நான் பெருசா ஃபாலோ பண்ணல. ஆனா வந்து ஒரு 7th 8th வீக் மேலதான் எல்லாரும் நம்பினாங்க. ஓகே அசீம் மேக்ஸிமம் ஜெயிக்க வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே விக்ரம் இவங்க 2 பேருக்கும் நான் ட்விட்டர் அவ்வளோ பார்த்தனால சொல்றேன், சீசன் ஃபாலோ பண்ணல. ஆனா 2 பேருக்குமே ஒரு அளவுக்கு போயிட்டு இருந்தனால சரி கடைசியில ஏதாவது மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதுல எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3rd வீக்கு மேலேயே பிரதீப் தான் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ண போறாரு, அது கன்ஃபார்ம், இதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தனால இது வந்து உண்மையாவே ஒரு ஷோ ரன் பண்ணும்போது அங்க டிஆர்பி பெரிய அடி வாங்கும் ஆக்சுவலா. ஏன்னா வந்து வின்னர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி ஷோ பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க. நம்ம இப்ப எல்லாரும் இங்க மாயா ஸ்குவாட் மாயாக்கு சப்போர்ட் பண்றோம், நமக்கு தெரியும். நம்ம ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ற யாருமே அவங்க டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாருமே இன்ன வரைக்கும், நான் ஹேமா பேஜ் ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால சொல்றேன், டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணல. நம்மளால என்ன ஓட்டு போட முடியும், எல்லாம் நம்ம அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க அவ்வளவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவங்களே சொல்ல போனா டைட்டிலுக்காக எந்த இதுவுமே எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம என்ன பண்றோம், மக்களுக்கு அது எப்படி போய் சேருது, இதுல மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நான் டைட்டில் ஜெயிக்க போறேன் அப்படிங்கறது அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் டைட்டிலுக்காக தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த கேமை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கணும், எப்படி விளையாண்டா மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கறத மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த ரெட் கார்டு வந்தது வந்து ஆக்சுவலா வந்து டெலிவிஷனுக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா அது வந்து நிறைய பேர் நிக்சன் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூல மென்ஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியுது. அவ்வளவு நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கண்டஸ்டன்ட அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு 6 பேர் சொல்றனால மட்டும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. இதுதான் காமன். இதை வந்து நான் ஆக்சுவலா வந்து நிறைய பேர்கிட்ட இப்ப எனக்கு நான் ஆல்ரெடி ஹேமா கிட்ட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியல. எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, கமெண்டே பண்ண முடியாம பண்ணாங்க. மாயா பேஜ்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க பேஜ்ல வந்து என்னால கமெண்ட் பண்ண முடியல, என்னோட கமெண்ட்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாயாவோட இதுல போஸ்ட்ல எந்த போஸ்ட்லயுமே என்னால கமெண்ட் பண்ணுவேன், எல்லா கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்லாம். அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் ஒரு பேஜ் ரன் பண்ணல,
நம்மளோட சப்போர்ட்டை தான் சொல்றோம். நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லும் போது அது எப்படி போகுது அப்படின்னு தெரியல. ஆனா வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து அது எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது டெலிவிஷன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வின்னரை வெளியே அனுப்பிட்டா இதுக்கப்புறம் ஷோ வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வெளியே இதுல என்ன ஒரு ஃபேக்ட்னா, வெளியே வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. உண்மையா சொல்ல போனா அந்த டைம்ல இருந்த பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் அவங்க யாருமே கிடையாது. அவங்க யாருக்குமே கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணல. இதான் உண்மை. அவங்க எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. அவரோட பேரை வச்சுக்கிட்டு ஓகே பிரதீப் பண்ணது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளேயரா ஓகே. ஆனா ஒரு ஷோக்குள்ள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. உண்மை இதுதான். இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ்வளவு விஷயம் பேசுனனால சரி ஓகே. அந்த உமன் சேஃப்டிங்கிற ஒரு விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சு உட்கார்ந்து இருந்த கண்டஸ்டன்ட் யாருமே அந்த வார்த்தையை சொல்லல. அது சொல்லி ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வர செலிப்ரேட் தான் பண்ணாங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது. மக்கள் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா எல்லாருமே சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஒரு 2 பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எனக்கு இன்னொன்னைக்கு நம்ப முடியல. ஏன்னா நான் அந்த ஷோ ஃபுல்லா பாக்குறேன். 24/7 அவங்கள பாத்துட்டு இருக்கேன். இப்ப அவங்க காலையில எப்ப எந்திரிக்கிறாங்க, நானும் ஒரு சில டைம் வந்து யோசிப்பேன். ஓகே இந்த டைம்ல தான் மாயா வந்து ஆக்டிவா இருப்பாங்க. மிச்ச டைம்ல எல்லாம் மித்தவங்க ஃபேஸ தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ நம்ம எதுக்கு பாத்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அப்படி போயிடுச்சு. ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், சும்மா அந்த ஒரு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கே யோசனை ஆயிடுச்சு. என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே மாயா காட்டும் போது மட்டும் அது வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. என்னன்னா அவங்க வந்து கேமை பத்தி பேசுறது நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க என்ன வெளியே நம்ம என்னன்னா ஒரு அவங்களோட திங்கிங் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் அவங்க கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. எனக்கு அதனாலதான் அவங்களை ரொம்ப பிடிச்சது. நான் பிக் பாஸ் வந்து மாயாக்காக பார்க்க ஆரம்பிக்கல. ஏன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து அவங்களை ஃபாலோ பண்றதுனால ஓகே இவங்க ஏதோ பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்டிங்கா அப்படிங்கிற ஒரு இது எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனை இதெல்லாம் முடிஞ்சு போனேனே நான் கடைசி வரைக்கும் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல சப்போஸ் ஓகே இவங்களை டைட்டில் வின்னர் ஆக்கிலாம். ஏன்னா நிறைய ஹேட்ரட். இப்ப நீங்க வந்து சிம்பிளா சொல்ல போனா நீங்க வந்து மாயாவை லவ் பண்ணலாம். நம்ம ஹேட்டர்ஸ் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நீங்க லவ் பண்ணலாம் இல்ல ஹேட் பண்ணலாம். ஆனா மாயாவை தாண்டி நீங்க எங்கேயுமே வர முடியாது. நீங்க எங்க போய் யாருக்கு கமெண்ட் பண்ணணும்னாலும் மாயாவோட பேர் அதுல அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேஜ்ல வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல காட்டும் போது நான் பாத்திருக்கேன். அவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காங்க. அவங்க பேரை வச்சு அங்க ஒரு பிரச்சனை பேசிட்டு இருப்பாங்க. அது எனக்கு புரியல. நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே இவ்வளவு ஹேட்ரேட் காட்டுறாங்க, கடைசி டைம்ல சொல்ல முடியாது மாயாக்கு டைட்டில் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் தாண்டி அப்புறம் ஒரு 7th 8th வீக் பார்க்கும் போதே வந்து நம்ம எல்லாருமே ஷோ பார்த்தோம். உண்மையா சொல்ல போனா இப்ப நம்ம எல்லாம் மாயா ஃபேன் தாண்டி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நீங்க இந்த ஷோவை பார்த்திருந்தாலும் மாயா தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். இதுல எந்த வித இதுவும் கிடையாது. இப்ப பூர்ணிமா பாத்தீங்கன்னா பூர்ணிமா வந்து உண்மையா சொல்ல போனா அவங்களோட யோசனை எல்லாம் நம்ம சான்ஸே கிடையாதுங்க. அவங்களும் ஒரு வேற லெவல்ல திங்க். இவங்க 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப இன்டர்வியூலயும் சொல்றாங்க நிறைய பேர். எனக்கு அது என்ன ஆச்சரியன்னா பூர்ணிமாவோட திங்கிங் டோட்டலா வேற, மாயாவோடது வேற. நிறைய இடத்துல நீங்க அந்த கேப்டன்சி பூர்ணிமாவோடது டூ வீக்ஸ் நினைக்கிறேன் தொடர்ந்து கேப்டன்சி பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க மாயா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை தான் அவங்க பண்ணாங்க. அதே மாதிரிதான் மாயாவோட கேம் முதல்ல இருந்தே வந்து பூர்ணிமாவை சுத்தி இல்ல, பூர்ணிமாவோட கேமும் அப்படிதான் இருந்துச்சு. இந்த இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போனதுக்கு அதுக்கும் மாயா தான் காரணம், கடைசியா இவங்களையும் ஏமாத்தி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேர் அது ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. 24/7 பார்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க பேசிட்டு இருந்தாங்க கரெக்டா. 2 பேர்ல நீ எடுக்கல நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனரலா அவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருந்து அதுல வந்து ஓகே பூர்ணிமா நான் போறேன் நீங்க இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போனாங்க. இதுல கூட அவங்கள இது பண்ணிட்டு இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. சொல்ல போனா மாயா கூட விஷ் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனாக்கு. அது நல்லா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கூட வந்து இவங்க பாருங்க சர்க்காசிசமா சொல்றாங்க, எவ்வளவு ஹேட்ரட் எதுக்கு அப்படின்னு. அது இல்லாம நீங்க இன்னொரு விஷயம் பினாலே பார்க்கும்போது லைவ் பார்த்திருந்தீங்கன்னா எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. அர்ச்சனா கையில டைட்டில் கொடுத்தேனே விஷ்ணு கூல் சுரேஷ் அவங்க எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதோட அந்த சீனம் அதோட ஷோவே முடிஞ்சிருச்சு. அதை ஒரு மீமா எடுத்து போட்டு மாயா கேங் பாருங்க இப்ப கூட நமக்கு தெரியுமாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது சொல்ல போனா. ஏன்னா அதோட ஷோ லைவ் முடிஞ்சிருச்சு. இது வந்து 24/7 கிடையாது நம்ம பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்க அதுக்கப்புறம் எப்படி கை கொடுக்காம இருந்திருப்பாங்க, பேசாம இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பார்ட்டில எல்லாம் கூட எல்லாம் ஒன்னா டான்ஸ் இருந்தாங்க. இப்ப இதுல என்னன்னா சுத்தி எல்லா எது நடந்தாலுமே இப்ப முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஹேமாவோட பேஜ் ரொம்ப பிடிச்சது காரணம் அவங்க இது வரைக்கும் நெகட்டிவிட்டியே காட்டினது கிடையாது.
அது வந்து உண்மையாவே ஒரு ஆர்கானிக் ஒரு ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு ஸ்குவாடுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா, இப்ப நம்ம ஸ்குவாட் வந்து இப்போ எனக்கு எல்லாருக்கும் மாயா பிடிக்குது, ஃபாலோ பண்றோம். அவங்க பேஜ்ல சப்போஸ் மாயா தவிர மிச்ச கண்டஸ்டன்ஸ பத்தி ஏதாவது போட்டா அது வந்து நமக்கு ஒரு விதமான நெகட்டிவிட்டி அவங்களை இது பண்ணிக்கிட்டே கிடைக்கும். அது வந்து அவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல சீரியஸா. அது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் தான். அது இல்லாம எவ்வளவு அது கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே நானே யோசிப்பேன், எப்படிப்பா இவங்க இவ்வளவு சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சீரியஸா சான்ஸே கிடையாது. அவ்வளவு விஷயத்த நீங்க எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. இல்லாமா ஹேமா மட்டும் மென்ஷன் பண்ணல, நீங்க ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் எல்லாரும் எனக்கு தெரியல, உங்க பேஜ் எல்லாம் தெரியல, சாரி. சோ இல்ல எல்லாருமே நீங்க வந்து சொன்னது உண்மைதான். ஹேமா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஆபீஸ் பிரேக் டைம்ல ம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறப்போ, டிராவல் பண்றப்போ கூட கேப்ல போயிட்டே எடிட் அது பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு எப்பயுமே வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், இவ்வளவு தூரம் ஃபேன் பேஜ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு ஃபேன் பேஜ் எனக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு ஆசை தான், சரி நம்மளும் மாயாக்கு ஃபேன் பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு சில வேலைகள் அது இது செட் ஆகாதனால நான் அது இல்லாம வந்து இந்த ஆஃப்டர் அந்த ரெட் கார்டு இஷ்யூஸ் சம்பந்தமா நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதுல போட்டேன். நான் போட்டு அது 1 மணி நேரத்துல அது வியூஸ் போறதுக்குள்ளேயுமே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. இது வந்து நீங்க பேசக்கூடாது, எகெயின்ஸ்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு யூடியூப்ல ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஆக்சுவலா வந்து நான் அது நடந்து அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாயா பூர்ணிமா, அதுக்கப்புறம் முக்கியமா யார் அங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தேன். எல்லாத்தையுமே லைனா தூக்கிட்டாங்க, லைனா தூக்கி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து பாலிசிக்கு எகெயின்ஸ்டா இருக்கு. எனக்கு அப்பயும் என்ன புரியலன்னா, ஓகே நம்ம ஜெனியூனா சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்து திட்டிலாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க. இப்ப உண்மையா சொல்ல போனா எனக்கு வந்து இவ்வளவு ஹேட்ரேட் மாயா மேல வந்ததுக்கு காரணம் ரிவ்யூவர்ஸும் பேஜ் தாண்டி ரிவ்யூவர்ஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்னும் எனக்கு தெரியல, நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட யாராவது வந்து இது பண்ணி அன்னைக்கு மாயா வந்து பேசியிருந்தாங்க இல்ல ஆக்சுவலா. ப்ரோ, அதுதான். இப்போ நீங்க நானு எல்லாம் ரொம்ப ஒரு ஆர்டினரி பீப்புள். நமக்கு புரியுது டெலிவிஷன்ல என்ன நடக்குது, என்ன பாலிடிக்ஸ் இருக்கு எல்லாமே. இவங்க ரிவ்யூவர்ன்றாங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இல்ல ஏன் இல்ல ஆக்சுவலா பிளைண்டா நான் ட்ரஸ்ட் வந்து பண்றாங்களா? 7 இயர்ஸா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் நான் இழந்து ஓரளவுக்கு நான் ரீச் ஆகி எனக்கு பெரிய லெவல் ரெகக்னேஷன் கிடைச்சும் சேனல் வந்து இதாகி நான் அதுக்கப்புறம் விஜய் டிவி டெலிவிஷன்ல நீங்க கனா காணும் காலங்கள்னு சொல்லி ஒரு சீரியஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலா இந்த சீசன் 2க்கு நிறைய. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், சரி பிக் பாஸ்க்கு நம்ம இதோட கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம ரிவ்யூவரா இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாம் பண்ற தப்பையும் சொன்னா ஓகே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப ரிவ்யூவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாயா தான்ப்பா, ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட அங்க மாயா தான் மாயா. எனக்கு அது நம்ம ஏன்னா 24 எனக்கு உண்மையா சொல்ல போனா 1 hour பாக்குறவங்க யாருமே வந்து மாயா ஃபேனா ஆக முடியாது, அதுதான் உண்மை. ஆனா வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எங்க வீட்டுல பிக் பாஸ் பாப்பாங்கன்னு தெரியாது. ஃபினாலேக்கு 2 நாளைக்கு முன்னாடி நோட் பண்ண எங்க அம்மா டிவியில பாத்துட்டு இருந்தாங்க. பாத்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த பொண்ணு நல்லா விளையாடுறாங்க, நான் கொஞ்ச நாளா தான் பாத்துட்டு இருக்கேன், நல்லா எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா அவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ஆனா வந்து அவங்க பார்த்து ஒருத்தவங்களை சொல்றாங்க அப்படின்னா ஓகே. அப்ப ஃபேமிலிஸ்க்கும் வந்து நிறைய பேர் வந்து மாயா கனெக்ட் ஆனாங்க, அது உண்மைதான். அது எங்கனாலும் நம்ம சொல்லலாம், மாயா கனெக்ட் ஆகலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு பூர்ணிமா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் விச்சுமா எலிமினேஷன் ஆனதுமே எனக்கு அது சர்ப்ரைஸ் தான். அது நிறைய பேர் வந்து சொன்னாங்க கமெண்ட்ல, மாயா தான் போக வேண்டியது. அதெல்லாம் இவங்க வந்து எல்லாமே வந்து இந்த அன்அபிஷியல் ஓட்ஸை வச்சுட்டு தான் கால்குலேட் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் வந்து லாஸ்ட் 3 to 4 வீக்ஸ் மட்டும் நான் சொல்றேன், நீங்க கூகுள்ல நல்லா தேடினீங்கன்னா உங்களால ஹாட் ஸ்டார் ஓட்ஸை வியூ பண்ண முடியும். வியூ பண்ண முடியும்னா ஒரு செட் ஆஃப் டே வரைக்கும் நீங்க அதை பார்க்க முடியும். அதுல பார்த்த வரைக்குமே அந்த விச்சுமா எலிமினேஷன்ல இருந்தது வந்து விஷ்ணு தான். ஆக்சுவலா அவருக்கு தான் ஓட்டு ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. அவங்க எப்படி அனுப்புனாங்க இவங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா வந்து இந்த சீசன் எப்படி நடந்துச்சுன்னா, யாரையுமே வந்து ஓட் பேசிஸ்ல அப்ப வெளியே அவரு டிக்கெட் டு அனுப்பல. ஃபினாலே வச்சிருந்தாருல்ல அந்த டைம். சாரிங்க, விஷ்ணுங்கிற பாருங்க, அவர் பேர் என்ன, மணி, சாரிங்க, சாரி, நான் ஓகே மாத்தி ஓகே. சொல்லிட்டேன். மணி. ஆக்சுவலா அவருக்கு தான் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஓட்டிங் கம்மியா இருந்துச்சு. மணிய வெளியே அனுப்பாத காரணம் என்னன்னு இப்ப நான் நிறைய இதுல பார்க்கும்போது, நீங்க கடைசி 6 ஃபைனலிஸ்ட்ல மாயா, விஜய் தவிர மிச்சம் எல்லாருமே தே ஆர் கனெக்டட் வித் விஜய் டெலிவிஷன். அது உண்மைதான் இல்லையா? அவங்க வந்து எல்லாருமே விஜய் டெலிவிஷனோட கனெக்ட் ஆயிருந்தாங்க. எனக்கு அந்த 4 பேர்லயுமே வந்து ஓகே. இப்ப தினேஷ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் என்னதான் அவருக்கு வந்து உண்மையா சொல்ல போனா மாயா முன்னாடி சொல்றதுக்கு எதுவுமே அவருக்கு வந்து அந்த ஒரு கட்ஸ் கிடையாது, அது உண்மைதான். பின்னாடி போய் சொல்லுவாரு, இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரோ தவிர முன்னாடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், முன்னாடி பேசினா அவங்க நல்லா கேம் விளையாடுறாங்க, நம்மள ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா வந்து ஓகே, அது அவரோட இதா அவர் போயிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வீக்ல வந்து இவங்க போனது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மாயா ஃபேன் பேஜ்ல ஒரு
பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. பிக் பாஸ் அது பேர் எனக்கு சரியா ஃபுல்லா தெரியல, ஒரு ஃபேன் பேஜ். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மாயா தான் எலிமினேட் ஆக போறாங்க ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தேனே சர்ப்ரைஸ். ஏன்னா நம்ம தேடி பார்த்தா நமக்கு அந்த ஓட் ரிசல்ட் எங்கேயோ லைட்டா தெரியும், அதுல மாயாக்கு ஓட்டிங் இருக்கு மணிக்கு ரொம்ப. ஆனா வந்து இது அந்த அன்அபிஷியல் ஓட்டிங்கை வச்சு மட்டுமே தான் நிறைய ஃபேன் பேஜஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அதுல மாயா கம்மியா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த அன்அபிஷியல் ஓட்டிங் தான் கடைசியில வின்னும் பண்ணுச்சு. நீங்க அதை பாத்திருப்பீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா இருந்தாங்க, செகண்ட் மணி இருந்தாங்க, தேர்ட் மாயா. அந்தபடிதான் அது அந்த ப்ராசஸ் கடைசியில எண்டப் ஆனது வந்து அந்த இதுலதான், அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எண்டப் ஆச்சு. ஆனா நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நான் எனக்குமே அது தோணுச்சு, இப்ப வந்து மாயா ரன்னர் அப்ப ஆயிருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. இது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஓகே, ஏன்னா இவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க ஒரு 7th 8th வீக்ல அர்ச்சனாவை தான் வின்னரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க ஷோவை தாண்டி வெளியே என்ன நடக்குதுன்னு நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைம் பிக் பாஸ்ல. ஏன்னா போன டைம் அப்படி பார்த்திருந்தாங்க, அதுக்கு முந்தின டைம் பார்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க லாஸ்ட் மினிட்லயாவது. ஆனா இந்த டைம் வந்து அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஓகே, வெளியெல்லாம் என்ன நடக்குது, சரி ஓகே அப்ப கரெக்டா அப்படி கொடுக்கணும், வெளியே கரெக்டா கொடுக்கணும். நடக்கிறது பார்த்திருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் பத்தியும் தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல ஆக்சுவலா உங்கள்ட்ட அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த பிஆர் பத்தி சொன்னீங்க பாத்தீங்களா, நான் சொல்லலாமா? அது இது 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 வந்து இது ஆக்சுவலா வந்து பிஆர் நம்ம சொன்ன பாத்தீங்களா, அந்த பிஆர் விஷயம் வந்து எப்படி அது அன்அபிஷியல் ஓட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த அன்அபிஷியல் ஓட்டிங்க்கு அவங்க அது செட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா வந்து அவங்களுக்கு பிஆர் கிடையாது. காரணம் என்னன்னா, நம்மளே வந்து நல்லா பார்க்க முடிஞ்சு உள்ள வந்து அவங்க ரியலாவே இல்ல. புரியுதா? எந்த இடத்துலயுமே இப்ப நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து 24/7 பாக்குறவங்களுக்கு தெரியும் அவங்க நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல நடிக்கிறாங்கன்னு. ஆனா இவங்க எப்படி பீப்புளோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா, எல்லாமே வந்து நான் சொல்ற பாருங்க, இந்த ரிவ்யூவர்ஸும் நிறைய இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன் பேஜஸ். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண தெரியாதவங்க எல்லாம் கூட இந்த பிக் பாஸ் சீசன் ஃபாலோ பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த டாக்ஸிக் ஃபேன் பேஜஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசி வரைக்கும் இவங்க பண்றத வந்து இப்ப உள்ள இருக்கோம் 24/7 இருக்கும். அவங்கனால கண்டிப்பா உண்மையா சொல்ல போனா நான் மாயாவெல்லாம் பார்க்கும்போது அவங்களாதான் இருந்தாங்க. நிறைய பேர் மாயா, பூர்ணிமா ஆகட்டும், நிறைய பேர் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சோ அவங்க பண்ற ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்து 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 இந்த ஃபேன் பேஜ்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள கவர் பண்றதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்றத கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இது பண்ணும்போது நம்ம உண்மையா சொல்ல போனா இந்த பிஆர்ஏ இல்லைனா அவங்களதான் வின் பண்ண வச்சிருப்பாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் ஒரு 7th 8th வீக் பார்க்கும் போதே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இவங்களதான் வின் பண்ண வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா வந்து வெளியே நீங்க அந்த கிளாப்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் உண்மையா எனக்கு தெரியல. அது வந்து கிளாப்ஸ் வந்து உண்மையா ஜெனினா வருதா இல்லைன்னா, அப்படி பார்த்தா எல்லாருக்குமே வந்து கிளாப்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, இதையுமே வந்து மாயாக்கு வந்தது மட்டும் கிளாப்ஸ் எல்லாம் ஃபேக்கா கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வாரம் நீங்க 24/7 பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த ஷோல வந்து கூல் சுரேஷ்க்கு கிளாப்ஸ் நிறைய வந்துச்சு. நீங்க யாராவது நோட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அவருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா கூல் சுரேஷ்க்கு வந்து இவ்வளவு பேர் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எதுவுமே பண்ணலைன்னா அவர் வாட்டுக்கு அவர் அந்த வேலை வந்து வீக் இல்ல அந்த வீக் வந்து அர்ச்சனா வெர்சஸ் விசித்ரான்ட்டு ஒரு ஃபைட் போச்சு. அப்ப விசித்ராவை எதிர்த்து கூல் சுரேஷ் இருந்தாரு. அதனால வந்து சப்போர்ட் அது. பேசிக்கலி அப்பெல்லாம் அதுதான் அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நான் என்னதான் எனக்கு மாயா, நான் உண்மையா சொல்ல போனா மாயா தாண்டி வந்து நிறைய கண்டஸ்டன்ட் சும்மா சரி வழி இல்ல 24/7 வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம ஓட்டி விட்டு பார்க்க முடியாது, லைவ் பார்த்துதான் ஆகணும். சோ அதுக்காகவே சில பேர் பேசுறதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். கடைசி கொஞ்ச நாள் பேசலாம் கேட்கவே முடியாது உண்மையா சொல்ல போனா. நைட்டு வந்து இவங்க போயிட்டாங்கன்னா ஒரு லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை கவரே பண்ணல. அந்த ஒரு 2 to 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நீங்க ஒரு 10 o'clock மேல பாத்தீங்கன்னா இவங்களை கவரே பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா அந்த மூணு பேர் நானும் பார்ப்பேன். சரி ஒரு 11:30 போய் பார்ப்பேன், அந்த 3 பேர் பேசிட்டு இருப்பாங்க. 12:30 அதே பொசிஷன் அதே மாதிரி. அதுவுமே எனக்கு புரியல, எப்படி கேமரா அவங்க பேசுறதையும் கேட்கவும் முடியல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஸ்டார்டிங்ல நடந்தத அந்த 105 நாளும் பேசி 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 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தோணுச்சான்னு தெரியல, பிராவோ உள்ள வந்தாரு தெரியுமா? பிராவோ உள்ள வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் இவங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வீடியோ போட்டாங்கல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்களா? அவரோட பேஜ்ல போட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அது வந்து அக்ரிமெண்ட்ல அப்படி பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, அவங்களோட அக்ரிமெண்ட்ல இருக்கும். நீங்க உள்ள உங்களோட என்ட்ரிஸ் எல்லாமே நீங்க போடலாம். ஆனா உள்ள நடக்கிற ஒரு விஷயத்த நீங்க பேசி வெளியே மக்களுக்கு காட்டவே கூடாது. அதை எப்படி பண்ணாங்க எனக்கு அது ரொம்ப நாள் வந்து யாருமே அதை யோசிக்கல. எல்லாரும் போய் பிராவோ திட்டுறாங்க, எல்லாரும் போய் அப்ரிஷியேட் பண்றாங்க.
ஆனா இவ்வளவு நாள் பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு சிம்பிளா எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளோ பிக் பாஸ் அவர் பார்க்க மாட்டாரு, சும்மா அப்பப்போ பாப்பாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு அந்த வீடியோ பார்த்துட்டு, இது ரூல்ஸ்லயே கிடையாது, இவன் எப்படி இப்படி போட்டான் அப்படிங்கிற மாதிரி அவரே கேட்டாரு. ஏன்னா வந்து அது வந்து பாலிசிலே கிடையாது. எனக்கு அப்பதான் தோணுச்சு, ஓகே இவங்க அப்ப எல்லாமே வந்து பிளான் பண்ணிக்கிட்டாங்க. பிளான் பண்ணி ஓகே இது வந்து நீங்க நமக்கே தெரியும்ல உள்ள என்ன நடக்குதுங்கிறத இன்டர்வியூல கூட இப்ப வரைக்கும் முடிஞ்சிச்சா சீசன் இப்ப வரைக்கும் கூட ஒரு சில விஷயங்களை ஹைட் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உள்ள போய் நான் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க உள்ள அவர் எனக்கு தெரியல, அவர் வெளியே போன் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் உள்ள இருக்கும் போதே அந்த வீடியோ வருது. எனக்கு அதை பார்த்தேனே என்னடா இது ரொம்ப ஆச்சரியம். அதை பார்த்தேனே இன்னொரு இமேஜ் வந்து திரும்பி வந்து திணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு இந்த லாஸ்ட் வீக்ல வந்து எனக்கு என்னதான் அர்ச்சனா ரன்னர் மாயா தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா அதுலயும் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு உண்மையா மாயா நீங்க எவ்வளவு பேர் யோசிச்சீங்கன்னு தெரியல, எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஜோவிகா போய் மாயிட்ட சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீங்க எப்படி இவ்வளவு தூரம் ஃபேன் ஆனீங்க, சாரி எப்படி இவ்வளவு தூரம் அர்ச்சனா கூட க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐயோ, ஏன்னா மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஏன்னா இது என்னதான் அவங்க பின்னாடி இந்த காசிப்ஸ் எல்லாம் சொல்றாங்க, காசிப்ஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு காமெடியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அப்படி சொல்லும் போது எனக்கு பயம். அந்த லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உண்மையா சொல்ல போனா மாயா வந்து அர்ச்சனாட்ட அந்த கான்வர்சேஷன் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ரொம்ப வந்து ஒருத்தங்களுக்கு ஒண்ணுமே நீங்க பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளியரா சொல்லியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம ஜோவிகா பேசுனது வந்து 100% ரைட். தப்பு நான் சொல்ல மாட்டேன். நாங்க 4 பேர் வந்து நிஜமா நாங்க என்ன யோசிக்கிறோமோ அத வந்து அந்த பொண்ணு ஆமா போய் இல்ல உள்ள நானும் அதுதான் பேசியிருக்கா. யோசிச்சேன் ஆக்சுவலா. ஏன்னா இதுவுமே வந்து என்னன்னா இவ்வளவு நாள் மாயா வந்து நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்க ஃபேக்கா அர்ச்சனாக்கு கிளாப்ஸ் வருது அப்படிங்கறதுதான் மாயா கிட்டயே சொல்லிடுவாங்க. வெளியே நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஆனா ஜோவிகா பேசுனது 100% கரெக்ட், நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு என்ன பயம் அப்படின்னா இதை இவங்க எப்படி சொல்ல போறாங்க அவங்களுக்கு அப்படின்னா. ஏன்னா வந்து மாயா மட்டும் இருந்து இதை யோசிச்சு பேசியிருந்தாங்கன்னா உண்மையா சொல்ல போனா அது அவங்க இன்னுமே சூப்பரா இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து இது வந்து பெருசா வந்து அர்ச்சனா வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு. ஏன்னா எனக்கு பயம் என்னன்னா மாயா பேச போனது இல்ல, இதை வச்சு அர்ச்சனா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு பயமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் நடந்தது. எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி இதெல்லாம் விட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா ஜென்ரலா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஒரு ஈவினிங் டைம் நினைக்கிறது முடியறதுக்கு முன்னாடி ஃபினாலேக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூல் சுரேஷ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது எனக்கு அதுதான் நான் நினைச்சேன். நீங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்றீங்களே, ஓகே எல்லாருமே, அதாவது மாயா பேஜ்ல நிறைய பேஜ் வந்து அதை காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்டோரியும் போட்டிருந்தாங்க. மித்த ஃபேன் பேஜ் நான் சொல்றேன், நீங்க வந்து இவங்க பண்ணா தப்புன்னு சொல்றீங்க, அப்ப அவர் பண்ணது எனக்கு அதுதான் எனக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. அவர் வந்து சொல்லுவாரு, அப்ப வந்து தினேஷ் வந்து அழகா சொல்லியிருப்பாரு, எல்லாம் கேமுக்காக இப்படி இருக்காங்க. பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே ஒரே நிமிஷம். ஹலோ கேக்குதா? பேசுங்க. அதான் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லப்பா இந்த பொண்ணு இப்படிதான். ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த ஒரு விஷயத்த வச்சு அந்த பொண்ணை நான் சும்மா பார்த்ததுக்கே அந்த பொண்ணு என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அது வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அவர் வெளியே பார்த்துட்டு வந்திருப்பாங்க கரெக்டா. வெளியே பார்த்து எனக்கு அது அவங்க சொன்னது கரெக்டா தான் தோணுச்சு. மாயா சொன்னது வெளியே பார்த்த யாருக்குமே வந்து அது அவங்க ஒரு இடத்துல எக்ஸ்பிளைனும் பண்ணிருப்பாங்க, யாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் அந்த இது 24/7 அவர் சொல்லி பவாச்சலதுரை அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. வெளியே வந்து அவர் வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு, நான் பார்த்திருக்கேன். சோ எனக்கு அவர் பாக்குறது அப்படிதான் இருந்துச்சு. அதை வந்து அவர் கடைசி வீக்ல வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்றாராம். தினேஷ் சொல்லியிருப்பாரு, இல்லைங்க கேமுக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்க, அதெல்லாம் நீங்க எப்படி இல்லப்பா அந்த பொண்ணு கேரக்டர் மோசம் தான், வெளியவும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது யாருமே அதை யோசிக்கல. 3 பேர் விஷ்ணுலாம் ஆமா ஆமா அவங்க இப்படி வெளியே வந்து யாருமே யாரையுமே பார்த்தது இல்லை கரெக்டா. எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்பவே சங்கடமா இருந்துச்சு. என்னன்னா ஒரு பொண்ணுனால நீங்க என்னனாலும் பேசுவீங்களா. எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்பவே இதா இருந்துச்சு. ஏன்னா கூல் சுரேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இவங்க கூட எல்லாம் சேர்றதுக்கு முன்னாடி அவர் தனியா ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அப்ப எனக்குமே ஆச்சரியமா இருக்கும், பரவாயில்ல இந்த ஆள் வந்து உள்ள போயிட்டு ஏதோ பண்றாரு, பரவாயில்ல அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம், உள்ள இதுல இருந்து இவருக்கு வெளியே வரும்போது ஒரு நல்ல பேர் கிடைக்கட்டும்
அப்படிங்கிற மாதிரி நானுமே ஒரு கட்டத்துல யோசிச்சேன். ஆனா இவர் அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. எப்படி ஒரு பொண்ணை வந்து நீங்க சொல்லலாம் வெளியே அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையா எனக்கு இந்த ஸ்குவாட் எல்லாருமே பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வீக்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா அந்த பேஜஸ் எல்லாம் ஃபேன் பேஜ் இருக்குமா அப்படின்லாம் தெரியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நான் ஹேமாவை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓகே நம்மள மாதிரியே நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நம்மள மாதிரியே ஜெனுவினா யோசிக்கிறாங்க. மாயாவோட கேம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு, அதனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில இதெல்லாம் எப்படி மாறுதுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க வந்து பிஆர் வச்சுட்டாங்க. இவங்க வந்து பிஆர் வச்சுதான் எல்லா ஃபேன் பேஜ், உண்மையா சொல்ல போனா ஒரு ஹேமா ஃபேன் பேஜ்லாம் பார்க்கும்போது நீங்க அதை ஃபுல்லா ஹேமா ஃபேன் பேஜ் இல்ல நிறைய பேர், சாரி எனக்கு தெரியல, நிறைய பேர் ஃபேன் பேஜ் தப்பா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேரோட அதை பார்க்கும்போது அவங்க வந்து ஃபேன் பே ஆக்சுவலா வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் ஜென்யூனா எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அது டீட்டெயிலா நீங்க சொல்றீங்களா இவ்வளவு தூரம் நான் பாக்குறேன்ப்பா அவ்வளவு தூரம் பாக்குறேன்னு, நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். இவ்வளவு தூரம் வந்து அழகா வந்து அவங்க அந்த லவ் வந்து எவ்வளவு அழகா காட்டுறாங்க அப்படிங்கறதுல எனக்கு இதுக்கப்புறம் உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க ஃபேன் பேஜ் பார்க்கும்போது இன்னும் மாயா மேல வந்து அன்பும் இவங்களை நம்ம இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கூடுச்சு. இதுதான் அவங்க நம்ம ஃபேன் போஸ்ட் பேஜ் ஸ்டோரி எல்லாருமே மட்டும் வந்து இல்ல, இடையில யாரோ மத்த சொல்லியிருந்தாங்க மத்த நம்ம ஏன் admin ஹேட்ரேட் யாராவது காட்டணும் அப்படின்னு சொல்லி. ப்ரோ கண்டிப்பா வந்து நம்ம யாருமே வந்து வாண்டடா காட்டல. இப்ப ஹேமா பேஜ்ல எவ்வளவோ கமெண்ட்ஸ் வரும், நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். அவங்க யாருக்குமே போய் வாண்டடா ரிப்ளை பண்ணதில்லை. அவங்க தப்பா சொன்னா கூட அவங்க போய் அதை போய் இல்ல இது தப்புன்னு போய் அவங்கள்ட்ட ஆர்கியூவும் பண்ணதில்லை. ஆனா ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி போகும்போது நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் இல்லைங்களா, அது வேற வழி இல்ல. இப்ப இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டுரும்போது நான் பார்த்தோம், இவ்வளவு தூரம் வந்து டீப்பா போயிருக்கா. ஏன்னா நம்ம இங்க வந்து எப்ப நான் கூட ஹேமா கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன், நீங்க மித்தவங்க பேசலாம், அவங்க ஹேமா என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் தெளிவா சொன்னாங்க, நம்ம இங்க மாயாக்கு லவ் மட்டும் தாங்க காட்ட வந்திருக்கோம், மத்தபடி அவங்க இது பண்றாங்க இது பண்றாங்கிறத நம்ம பேசல, நம்ம காட்டவே வேண்டாம், புரியுறவங்களுக்கு புரியட்டும், புரியாதவங்க அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம மேலதான் அது கெட்ட பேரா வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே நான் இன்ன வரைக்கும் நிறைய இதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படிதான் யோசிச்சேன், சரி ஓகே இவ்வளவு தூரம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி. இவ்வளவு தூரம் வந்து எல்லா மாயா ஸ்குவாட் ஃபேன் பேஜ் பார்த்தாலும் யாரையுமே ஹேட் பண்ணி அவங்க போட்டதே கிடையாது. இதை தாண்டி நான் மித்த பேஜ் சும்மா எனக்கு சஜஷன்ல காட்டுதுன்னு போனா அதுல எல்லாருமே போய் ஹேட் பண்ணி தான் அப்படியே போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா இது ஒரு ஷோ, அவ்வளவுதான். இந்த ஷோல வந்து நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அவங்கள காட்டுங்க, நல்லா காட்டுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, அவங்க பேசுறத காட்டலாம். இப்ப ஹேமா பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அவங்க காட்டுறாங்க, நிறைய நிறைய ஃபேன் பேஜ் இருக்காங்க, அவங்க பண்ற விஷயத்த மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க, மித்தவங்க என்ன பண்றாங்கிறது காட்டல. ஏன்னா அது அவங்களுக்கு தேவையும் இல்லை, இவங்க பண்றத வெளியே தெரிஞ்சா போதும். அதுதான் அது வந்து உண்மையாவே சொல்ல போனா எனக்கு இன்னமும் வந்து மாயா ஸ்குவாட் மேல வந்து ரொம்பவே வந்து அந்த ஒரு ஓகே இவங்க கரெக்டா நம்ம கரெக்டா கூட்டிட்டு போறாங்க அந்த ஃபாலோவர்ஸா வந்து ஓகே நம்ம இப்படிதான் யோசிக்கணும்னு அவங்க எங்கேயுமே சொல்லல, நீங்க மாயாக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இது தானா சேர்ந்த கூட்டம், அந்த மாதிரிதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது வந்து உண்மை, அதுதான். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு மாயாவை, எங்கெங்கேயோ இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி, அதாவது மாயா ஸ்குவாட் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி அது இப்ப வரைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஃபேன் பேஜை பாசிட்டிவா ரன் பண்ண முடியுமா அப்படின்னா என்னைய கேட்டா அது வந்து நான் ரொம்பவே கஷ்டம். ஆனா மாயா ஸ்குவாட் வந்து அது நம்ம ரொம்பவே அழகா பண்றாங்க. எனக்கு இதனால மட்டுமே தான் வந்து இன்னமும் வந்து சரி ஓகே இப்போ ஷோ முடிஞ்சிருச்சு, அடுத்தடுத்த மாயா என்ன பண்றாங்களோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் அவங்க நமக்கு வந்து நமக்காக தான் எல்லாமே பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம கண்டிப்பா பண்ணலாம், இவ்வளவுதான். அஸ் எ ஃபேனா நம்ம எல்லாரும் இதுதான் யோசிக்கிறோம். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்க இதெல்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. அவங்க என்ன நம்ம இன்ன வரைக்கும் இப்ப ரெக்கார்ட் பண்ணி போடுறது எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. நம்ம யாருமே வந்து சொல்லி கொடுத்து பேசல, நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுறோம், நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா அதை தாண்டி வந்து இல்ல நீங்க எல்லாம் வந்து யாரோ சொல்லிதான் பேசுறீங்க, யார் சொல்லிங்க இவ்வளவு எல்லாம் பேச முடியாது. இப்ப இங்க நிறைய பேர் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு மட்டும்தான் அதே மாதிரிதான் நான் ஸ்டார்டிங்ல ஃபாலோ பண்ணும்போது ஒரு மாசம் நான் யார்கிட்டயாவது பிக் பாஸ் பாக்குறவங்க யாரையாவது தேடிட்டு இருந்தேன், யார்கிட்டயாவது போய் சொல்லணும் என்னடா இது இப்படி பண்றானுங்க உள்ள இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அதுக்கப்புறம் இந்த மாயா ஸ்குவாட் அது மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கு அப்பா நம்ம நினைச்சதை யார்கிட்டயோ சொல்ல முடியுதே அப்படின்னா இதை வந்து நான் யூடியூப்ல சொல்லி பார்த்தேன், கேட்கல, அவங்க எடுத்துட்டாங்க, நிறைய வீடியோஸ் ரிமூவ் பண்ணாங்க. சரி அப்ப நம்ம யார்கிட்டயாவது சொல்லணும்ல, நமக்கு என்ன தோணுங்கிறத சொல்லணும்ல. அதனாலதான் நான் இவ்வளவு நாள் பேச வேண்டியதை எல்லாத்தையுமே பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஓகேங்க, நோ ரொம்ப ப்ராப்ளம், தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் நாங்க எல்லாருமே வந்து அப்படிதான், இங்க 4 பேர் இருக்கோம்,
நாங்க எல்லாருமே 4 பேருமே வந்து இந்த மாதிரி தான் யோசிப்போம். எங்களுக்கு வந்து அடுத்தவங்கள பத்தி பேச வேண்டாம். நெகட்டிவ் இல்ல இல்ல திங்ஸ்ல இல்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட். அவங்க கிரெடிட் எங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்க அப்பப்போ கோவப்பட்டு ஏதாவது போடுவோம். அவங்க வந்து எங்களை கைட் பண்ணுவாங்க. இல்ல இல்ல இது போடாதீங்க அந்த மாதிரிலாம். ப்ரோ பை த வே நான் நடுவுல உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன். இன்விசிபிள் டாஸ்க்ல போட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஏன்யா சரி இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. விடுங்க. ஆக்சுவலா எனக்கு இடையில ஒரு கால் வந்துச்சுங்க. இல்ல கால் வந்தேனே வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டு தான் பேசிட்டு இருந்தேன். என்னோட ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. நான் இப்ப நீங்க பேசுனது கூட எனக்கு ஸ்டார்டிங்ல புரியல. 2-3 இது எனக்கு லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கலையா? அதான் நான் போய் டிஎம் பண்ணிருந்தேன். நான் பேசுறது யாருக்காவது ஓ கேக்குதா? ஓகே 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 சாரி ஓகே சாரிங்க. எனக்கு நோ ஓகே ப்ராப்ளம், ப்ரோ, நோ தேங்க்யூ ப்ரோ. ப்ராப்ளம். அண்ட் இவங்க சும்மா சொல்றாங்கங்க. அவங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க. பட் வந்து 4 பேருமே அப்படிதான். நாங்க அதனால தான் எங்க டீம் பேரும் வந்துட்டு நேசமணி. ஸோ ஒன்லி லவ், பி கைண்ட் டு ஒன் another, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஷீ ரைட்ஸ் இருக்கீங்க. ஹாய். இந்த ப்ரீவியஸா பேசின பர்சனுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? தெளிவா பேசுறீங்க, ஒரு நல்ல பவர்ஃபுல்லா பேசுறீங்க. ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் மாயாக்கு யூடியூப்ல கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நீங்க சொன்ன மாதிரி உங்களை ஏதோ கைட்லைன்ஸ் பிரகாரமா தே ஹேட் ஸ்டாப்ட் இட். மேபி நிறைய நிறைய ஹேட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க உங்க உங்க யூடியூபை. தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஸோ இனிஷியலா ஈவன் ஐ ஸ்டார்டட் only positives. மேபி இந்த நவம்பர்லாம் மாயா பத்தி when I posted that I really like her and her gameplay, நிறைய ஹேட் வந்துருச்சு. அண்ட் இன் பிட்வீன் second half of November and December நானும் I was traveling like very extensively. ஸோ என்னால் 24/7 பார்க்க முடியல. பட் எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 1 hour எபிசோட் பார்த்துட்டு ஐ வில் லேட்டர் இன் தி எண்ட் ஆஃப் டிசம்பர் தான் மாயா மாயா ஃபேன் பேஜ் பார்த்தேன். ஆல் ஆஃப் 4 of you பண்ற அந்த இன்ஸ்டாகிராம் பேஜோ உங்களோட எடிட்ஸோ அந்த எல்லா எடிட்ஸ் எஸ்பெஷலி அந்த அவெஞ்சர் எடிட்ஸ் அவங்க பண்ணுவங்க இங்க இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் வாவ். ஓகே ஸோ இங்க தேர் ஆர். இருக்காங்க. அந்த புகழுக்கு காரணம் வந்து ராகவி தான். ஓகே She தேங்க்யூ made it. ராகவி. தட் வாஸ் அண்ட் ஐ நெவர் தாட் ஆஃப் இட். பட் we all felt that we were fighting something more bigger than a show. நான் ஃபர்ஸ்ட்டும் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ பட் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இஃப் யூ லைக் மாயா, you are intelligent. If you like Maya, you are little progressive. If you like Maya, you like art, the art of comedy, the art of acting, the art of cinema. So thanks to all of this, we have had a community that's celebrating art, that's celebrating Maya, number one. பட் ஆஃப் லேட் நான் கூட கொஞ்சம் அட்டாக்கிங் மோட்ல போயிருக்கேன். பிகாஸ் லிட்ரலி சில இந்த வந்த 3 இன்டர்வியூஸ் வந்து எனக்கு என்னோட பிளட் அப்படியே பாயில் ஆயிடுச்சு. அவ்வளோ கோவப்பட்டேன். எங்க ஹஸ்பண்ட் வந்து என்னை திட்டினாரு. லைக் why are you wasting your energy on a show, right? அவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்க தெரிஞ்சுட்டா பண்றாங்க. நான் சொன்னேன் நோ, எனக்கே இப்படி இருக்குன்னா இப்போ பாதிக்கப்பட்ட மாயா பூர்ணிமாக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த நைட் நான் ஆஸ் யூஷுவல் ட்விட்டர் வந்துட்டு நம்ம கம்யூனிட்டி என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது ஐ சீன் தட் நான் போட்ட ஜோக்குக்கு ஷி இஸ் லைக்ட் இட். அப்போ நான் நினைச்சேன் ஓகே அவங்க ஜோக்கு சிரிக்கிற மனநிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ரியலி காம். அண்ட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சடன்லி மேபி பிக் பாஸ்ல இருந்து யூஸ்வலா ஒரு கண்டெஸ்டன்ட் வெளியே போகும்போது அந்த பேமெண்ட் வந்து இமீடியட்டா வராது. When the show ends, it takes minimum 14 days for the payment to come out. I think the payment has been made. The negativity is really low. And those who are still speaking about it in a larger space, like sila YouTubers arkatom, sila Twitters, known people arkatom, ex-contestant arkatom, all of these people are doing it on their personal vengeance or attention seeking or personal vengeance காக அவங்களோட பேஜ் அவங்களோட ட்விட்டர் பேஜோ யூடியூப் பேஜ் ரீச் ஆகிறதுக்காக they are still doing it.
utilizing innocent people who don't know the head or tail of this show. அது ஷோல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஐயோ ஒரு பையனை தப்பா சொல்லிட்டாங்கன்ட்டு 100 பேர் கேள்வி வந்தாங்க. அந்த அந்த குரூப்பை வந்து இன்னொரு பொண்ணு ஏறி மிதிக்கிறா பாருங்க, அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ண 100 பேர் வராங்க. பார்க்க போனா உங்களுக்கு ஷோனே என்னன்னே தெரியல. ஸோ பட் வாட் ஐ குட் நோட்டிஸ், திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ சொசைட்டி. ஒரு சொசைட்டில எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி வந்து ஒரு மைனாரிட்டியா இருக்குமோ அதே மாதிரி தான் நாமளும் எக்ஸாக்ட்லி. மைனாரிட்டி. இங்க அந்த டீம் ஏ டீம் பிங்கிறதே வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் டீம் வெர்சஸ் ஒரு ரிக்ரெசிவ் டீம். சொசைட்டில ஆமா, மெஜாரிட்டி அவங்க இருப்பாங்க, நம்ம போராடிட்டு இருப்போம். அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி காமிச்சாங்க. அப்படியே இருக்கு. அண்ட் ஐ ஃபெல் தட் ஓகே இட்ஸ் ஓகே. பட் ஆனாலும் பாத்தீங்களா, இப்போ சைமல்டேனியஸா இன்னொரு மாயா குரூப் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு மாயா ஃபாலோவர்ஸ், அன்னைக்கு நீங்க இன்னொரு குரூப்ல மாயா வந்த குரூப்ல 1200 people were there. If you are a hater and if you are listening to the group for more than 1 minute, you are lover in the form of a hater, according to me. So actually we were all hidden, scared because of these abuses, but secretly we used to vote for her, we used to support her and all that. மேபி உங்களுக்கும் தெரியும்ல, நீங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் கொஞ்சம் லைக் மெச்சூர்ட் பர்சன்ஸ் அவங்க எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மாயாவை. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி ரைட் நவ். என்னோட நெகட்டிவ் ட்வீட்ஸ் கொஞ்சம் நான் கம்மி பண்ணிக்குவேன். until they post on my tweet, I'll give it back to them left, right and center. But I'm happy. She's happy. I'm happy. We are happy. We've done a great job. And I just hope or now we'll all meet together soon.